க்ரூஸில் ரூமெல்லாம் சுற்றி காமிச்சியே, ஆனால் சாப்பாடை பற்றியும் ஆக்டிவிட்டி பற்றியும் ஒன்றுமே சொல்லலையே நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. தாமதத்துக்கு மன்னிக்கவும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு போங்க, புண்ணியமாக போகும் உங்களுக்கு. இப்போ ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நீங்கள் எழுந்து எனக்கு சுட சுட இட்லி வடை பொங்கல் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் என்னென்ன கிடைக்குன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து காலையில் 10:30 மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து ஊத்தப்பம் சாப்பிட்டோம். இன்னொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து ரவா உப்புமா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரவா உப்புமா கிடச்சிது. அதோடு தொட்டுக்க சாம்பார் அண்டு சட்னி. இதோடு தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுவே இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் சிம்பிளாக வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரெட் டோஸ்ட்டு, ஜாமு, விதவிதமான ஃப்ளேவர்ட் யோகர்ட்டு, கேலாக்ஸ் இதெல்லாம் இருந்தது. இதுதான் அந்த பேண்ட்ரி ஏரியா. அடுத்தது லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா புலாவு, பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்ஸு, நூடுல்ஸு, அதுக்கப்புறம் சோலே, ரெண்டு கிரேவி, கண்டிப்பாக வெஜ் கிரேவி 2 இருக்கும், நூடுல்ஸு, பாஸ்தா இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. லஞ்சோட டைமிங் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 11:30 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் லஞ்சோட டைமிங். டின்னர் டைமிங் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்கும், நைட்டு ஒரு 8:45, 9 மணி வரைக்கும் டின்னர் இருக்கும். ஸோ இதுதான் சாப்பாடை பற்றின வீடியோ. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நம்ம டைம் ஜோன் மாதிரியே அங்கே வந்து ஆர்கேட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஆர்கேடில் தான் இந்த மாதிரி வீடியோ கேம்ஸு இது எல்லா கேம்ஸும் இருக்கும். நம்ம ரூமுக்கு கார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அந்த கார்டில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டு வச்சுக்கலாம். அந்த இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸோ எதுமோ கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த கார்டை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேம்ஸ் விளையாடிக்கலாம், நீங்களோ இல்லை பசங்களோ விளையாடிக்கலாம். அடுத்தது ஆக்டிவிட்டீஸு. அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கலர் அடிக்கிறது, இந்த சுடோக்கு, வேர்டு பில்டிங்கு, அதுக்கப்புறம் மேஸ் இது மாதிரிலாம் இருந்தது. நானும் ரொம்ப நேரம் விளையாடினேன், ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிவியா, ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிவியா, ஹாரி பாட்டர் ட்ரிவியா, இந்த மாதிரி ட்ரிவியா இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு பற்றி நாலேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கலாம். கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு டப்பா கூட கிடைக்காது, சும்மா இதெல்லாம் ஃபன்னுக்கு தான். அடுத்தது நாங்கள் போன டைம் ஜூலை மாதம் அப்படிங்கிறதுனால கிரின்ச்மஸ். இந்த கிரின்ச்மஸில் வந்து கிரின்ச்மஸ் பற்றி வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோலேருந்து நம்மள கேள்வி கேட்பாங்க, அதை பற்றி நம்ம ஏதாவது பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம 2 குரூப்பாக பிரிச்சுருவாங்க. 2 குரூப்பாக பிரிச்சுட்டு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும். அங்கே ஒருத்தர் மாட்டுக்கொம்பு மாதிரி மணியில் வச்சுருக்காருல, அந்த மாட்டுக்கொம்பு மேலே ரிங்கை தூக்கி போடணும். எந்த குரூப் நிறைய ரிங்கு தூக்கி போடுறாங்களோ அந்த குரூப் தான் வின்னர். எங்கள் குரூப் தான் வின்னாச்சு. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நிறையா டான்ஸு, கச்சேரி. நம்ம போன இடத்துல டான்ஸ் இல்லாமலா, தரமான டான்ஸ் இருந்தது, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அடுத்தது பாட்டு கச்சேரி. பாட்டு கச்சேரி இல்லாமல் ஒரு ஈவெண்ட்டா? நோ, நெவர். பாட்டு கச்சேரி பாருங்கள். நாங்கள் போன அன்றைக்கி செகண்ட் டே வந்து 80s ஈவெண்ட்.